Hello friends, welcome to my channel. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பருப்பு போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் குக்கர்ல ஒரு கப் பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ பருப்பு மேலே கொஞ்சம் தண்ணி வர மாதிரி வைக்கலாம். இப்போ குக்கர் மூடி நம்ம ஒரு 4-5 விசில் வரட்டும். பருப்பு நான் ஊற வைக்கல. பருப்பு இப்போ விசில் வந்துடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லம் பாகம் எடுக்கணும்னுட்டு இல்லை, வெறும் வெல்லம் கொஞ்சம் கரைஞ்சா போதும். ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இது இவ்வளோ கரைஞ்சா போதும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பருப்பு வெந்துச்சா பார்த்துக்கலாம். பருப்பு ஊற வச்சுருந்தோம்னா ஒரு விசில் போதும். நான் ஊற வைக்கல, அதனால ஒரு 4-5 விசில் வச்சுருக்குறேன். பாருங்கள், இவ்வளோ வெந்திருக்கு. இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ இதை ஸ்டைன் பண்ணி நான் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கிறேன். பேனில் நம்ம வெல்லம் காசுந்தான் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கல் மண் தூசி இருந்தால் இப்படி வந்துடும். அதனால தான் இப்போ வெல்லம் நல்லா பொங்கி வருது பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நம்ம பருப்பு அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கிறோம் ட்ரையாக. இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணலாம். இப்போது ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஒரு 1/2 கப்பு நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா கொப்பரை கூட சேர்க்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ இப்படி கெட்டியாக இருக்குது நம்மளுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ மாவு எடுத்துருக்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி பதத்துக்கு பிழியக்கூடாது. கொஞ்சம் மாவு நல்லா லூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு போலி திரட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நான் பிழிஞ்சிருக்கிறேன். நல்லா இப்படி லூஸாக கொஞ்சம் பிழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். பாருங்கள், நான் இப்படி நல்லா சாஃப்டாக பிழிஞ்சுக்கணும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பூர்ணம் பார்க்கலாம். பூர்ணம் நல்லா நம்மளுக்கு சில்லுனா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு மாவு நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். பாருங்கள், கையில் தொட்டோடனே அப்படியே சாஃப்டாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் மாவு. இப்போ நம்ம ஒரு பால் பேக்கெட் இல்லைன்னா ஒரு வாழை இலை இல்லை ஒரு மோட்டா கவர் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு திரட்டும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் பூர்ணம் வச்சு எண்ணெய் வச்சு நம்ம திரட்டிக்கலாம். நம்ம கைக்கு ஒட்டக்கூடாதுன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் இது பண்ணிக்கலாம், தடவிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நெய் கூட சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இல்லை எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு அருமையாக வருது பாருங்கள். இப்போ நம்ம ஒன்றுன்னா இதை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், என்ன அருமையாக ரெடியாக இருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கு. பாருங்கள், பிக்கும்போது நல்லா மெதுவாக சாஃப்டாக இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.